வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இப்போது சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மேட்ச் இருக்குல்ல, அந்த மேட்ச் எப்படி ஆரம்பிச்சிது, கதை சுருக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் போடுற கடைசி வீடியோ போல் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் 2022க்கு போவோம். ஏன்னா அதில் தான் ட்ரூ மார்க்கெட்டர் தன்னுடைய சொந்த நாட்டில் 65,000 ஆடியன்ஸ் முன்னாடி ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதினார். அதில் ரோமன் ரெயின்ஸ் வந்து தன்னுடைய டைட்டிலை ரீட்டைன் பண்ணிட்டார். அதுக்கு முக்கிய காரணம் தன்னுடைய கடைசி கசினான சோலோ சிக்காவா திடீர்னு ரிட்டர்ன் ஆகி ட்ரூ மார்க்கெட்டரை டிஸ்ட்ராய் பண்ணி ஃபைனலி அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வச்சார். ஸோ அன்னைக்கு ரோமன் ரெயின்ஸ் டைட்டிலை ரீட்டைன் பண்ணதுக்கு முக்கிய காரணம் சோலோ சிக்காவா. அதனால தான் ரோமன் ரெயின்ஸ் 1000 நாள் கூட சாம்பியனாக இருந்தார். இல்லாட்டா அந்த ஸ்ட்ரீக் இருக்குல்ல, எப்போவோ முடிஞ்சிருக்கும், 550லேயே முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு முக்கிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்ம சோலோ சிக்காவா. அதனால் சோலோ சிக்காவை ரொம்ப பிடிச்சது ரோமன் ரெயின்ஸுக்கு. ஈவன் ஜிம்மி அண்ட் ஜே ஸோ இவங்கெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு போனாலும் சோலோ சிக்காவா நம்ம கூடயே இருக்கிறானே அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடில் ஃப்யூச்சர் ட்ரைபிள் சீஃப் யாருன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜிம்மி யூசோவும் நம்மளை தான் சொல்லுவார்னு பார்த்தா, இல்லை, உன் தம்பியான சோலோ சிக்காவை தான் ஃப்யூச்சர் ட்ரைபிள் சீஃபு. ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற பட்டம் எனக்கு அப்புறமா சோலோ சிக்காவை தான் அப்படின்னு சொன்னார். அதனால் சோலோ சிக்காவை ஒரு இளவரசன் மாதிரி பார்த்தாங்க, ஃப்யூச்சர் ட்ரைபிள் சீஃப்னு. ஏன்னா ரோமனே சொல்லிட்டார்ல, அவர் சொன்னால் கரெக்டான. இப்போது ரசல்மனியாவில் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் நான் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுவேன், ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி நான் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் அந்த மேட்ச்லையும் சோலோ சிக்காவை தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணார். அதன் மூலியமாக கோடி ரோட்ஸ் வந்து தோற்று போயிட்டார். அந்த சம்மோன் ஸ்பைக்கை மட்டும் போடாமல் இருந்தால் கோடி ரோட்ஸும் அன்னைக்கு ரோமன் ரெயின்ஸை வீழ்த்திக்கலாம். இப்படி முழுக்க ரோமன் ரெயின்ஸுக்கு பக்கபலமாகவே இருந்தவர் தான் சோலோ சிக்காவா. பட் ஆனால் அடுத்த 1 இயர்லேயே கோடி ரோட்ஸ் அகைன் ரோமன் ரெயின்ஸ் கூட ரசல்மனியா மெயின் இவெண்ட் விளையாடி அதில் தன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை அவர் வின் பண்ணிட்டார். ஸோ டே 1ல் ராக்கு துணையாக இருந்தார். ஆனால் டே 2ல் எத்தனை பேர் துணையாக இருந்தாலும் ஜான்சினா, அண்டர்டேக்கர், இந்த மாதிரி கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட்டிங்கும் பல பேர் வந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வந்து பிராண்ட் நியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ட்டார். ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட ஒரு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்குது, ட்ரைபிள் சீஃப் பட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ கெத்து. ஆனால் ரோமன்ட்டு இருந்தே அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பிடுங்கிறதுனால ரோமன் கொஞ்சம் பலவீனமாயிட்டார். ஸோ அந்த நேரத்தில் நம்ம சோலோ சிக்காவா கொஞ்சம் உஷாராயிட்டார். ஏன்னா இப்போது ரோமன் ரெயின்ஸ் இல்லை, நம்மளை கொஞ்சம் பெருமைப்படுத்துவோன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்மாக்டவுன்லேயே ஜிம்மி ஊசோவை அனுப்பிவிட்டார். அதே மாதிரி பால் ஹேமனையும் கொஞ்சம் நாள் அனுப்பிவிட்டார். இந்த மாதிரி தனக்கு தேவையில்லாத எல்லா பிளட் லைன் சகோதரர்களையும் தூக்கி போட்டு அனுப்பிவிட்டுட்டு தனக்குன்னு புது பிளட் லைனை உருவாக்க ஆரம்பித்தார் சோலோ சிக்காவா. தான் ஃபேமிலியில் ஒதுக்கப்பட்ட நபர்கள், அவங்களும் பிளட் லைன் நபர்கள் தான், அவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அவரே பார்த்திங்கன்னா புது பிளட் லைனை உருவாக்குனார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சோலோ சிக்காவா ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இருக்கிற ஊலாஃபால மாலையை திருடிட்டார். ஆமாம், நீ திருடினதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லலை, பால் ஹேமனே சொன்னார். இப்போது சமீபத்தில் நடந்து முடிஞ்சிடல ஸ்மாக்டவுனு, அதில் என்ன சொன்னார்னா, ரோமன் ரெயின்ஸ் ரசல்மனியாவில் சாம்பியன்ஷிப்பை தோக்கிறத பெரிதும் ஆவலோடு பார்த்துட்டு இருந்தது சோலோ சிக்காவா தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் தோற்றதுக்கப்புறமா அவர் பலவீனமாக இருப்பார். அந்த நேரத்தில் ஊலாஃபால மாலையை திருடிட்டான். அதாவது சோலோ சிக்காவா வந்து அந்த மாலையை திருடிட்டு ரோமன் ரெயின்ஸ் இல்லாத நேரத்தில் தன்னைத்தானே ட்ரைபிள் சீஃபாக மகுடம் சூற்றிட்டான். அதாவது சோலோ சிக்காவா முதல்ல இருந்தே அவனுக்கு ஆசை இருக்குது, எப்படியாவது நம்ம ட்ரைபிள் சீஃப் ஆகணும்னு. ரோமன் ரெயின்ஸ் எப்போ போவான்னு எதிர்பார்த்தான். ஆனால் ரோமனே சொல்லியிருக்காரு ஃப்யூச்சர் ட்ரைபிள் சீஃப்னு. ஆனால் இது ஃப்யூச்சர் இல்லை, நாங்கள் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா. 10-15 வருஷத்துக்கு அப்புறம் சோலோக்கே வயசாகிடும் பார்த்தீங்களா. 10-15 அப்புறமா நாங்கள் வந்து அவரை ட்ரைபிள் சீஃப் சொன்னோம். ஆனால் இப்போவே சொல்லலை, இப்போவே அவன் ட்ரைபிள் சீஃபாக ஏற்றுக்கிட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார். ஸோ பார்லிமெண்ட் என்ன சொல்லியிருக்காரு, திருடிட்டான் அப்படின்னு ஒரு திருட்டு பள்ளியை பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா மேலே போட்டுட்டார். ஸோ அப்படி பார்த்தோன்னா சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த ஊலாஃபால மாலை வச்சுருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த மாலையை போடாமல் தன்னை ட்ரைபிள் சீஃப்னு சொல்லாமல் இது ரோமனுக்காக அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு அந்த பிளட் லைனை ஆரம்பித்தார்.
அதுக்கப்புறமா ஒரு ஸ்மாக்டவுனில் பால் ஹெமன் கிட்ட இந்த மாலையை போட்டுன்னு சொல்லும்போது போட மாட்டேன்னு சொன்னனால தான் அவருக்கு சம்மோன் ஸ்பைக்கை போட்டு பால் ஹெமன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு சோலோ சிகாவா அந்த ஊலாஃபாலா மாலையை தனக்குத்தானே போட்டுட்டார். போட்டது நம்ம ஜாக் ஆஃப் ஆட்டோ. இப்போ அவர் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற பேரில் இருக்கிறாரு. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கப்பா நான் வாரேன் சம்மர் ஸ்லாமுக்குன்னு சம்மர் ஸ்லாமுக்கு வந்து அது அவர் அன்டிஸ்பியூட்டட் நியூஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டு இருந்தார் சோலோ சிகாவா. அவரையே பதம் பார்த்து பட்டையை கிளப்பிட்டார் நம்ம ரோமன் ரெயின்ஸ். ஸோ ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டன் ஆகி சோலோ சிகாக்கு அகென்ஸ்டாக ஸ்டோரி போனார். அதுலேயும் ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் இறங்கிட்டாருங்க. ஸ்ட்ரைட்டாக போய் சோலோ சிகாவிட்டே சொன்னார், சோலோ சிகாவா நான் அவனை எக்னாலஜ் பண்ணுறேன்னு. ஆனால் அவர் சொல்லுவார், நீ எக்னாலஜ் பண்ணுறது இல்லை, என்ன நீ ட்ரைபல் சீஃப்னு ஒத்துக்கிறியா, நீ தானே சொன்ன ஃபியூச்சர் ட்ரைபல் சீஃப், நீ போயிரு, நானே ட்ரைபல் சீஃபாக இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் அக்செப்ட் பண்ணலை. ஸோ இதன் விளைவாக இவங்க பேட் பிளேட்டில் இருக்க மோதினாங்க அண்ட் சவுதி அரேபியாவில் மோதினாங்க, இந்த மாதிரி மோதிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வெற்றி. இப்போது இந்த கால்குலேஷன் படி ரோமன் ரெயின்ஸ் 2 தடவை சோலோ சிகாவை வீழ்த்திருக்காரு. சோலோ சிகாவா ஒரு தடவை தான் வீழ்த்திருக்காரு. இருந்தாலும் ஊலாஃபாலா மாலை வந்து சோலோ சிகாவிட்ட தான் இருக்குது. மாலை யார்கிட்ட இருக்குதோ, பதவி யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் ட்ரைபல் சீஃப். ரோமன் ரெயின்ஸ் தன்னை ஓடிசின்னு சொல்கிறது, ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப்னு. இவர் நான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிகாவா சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற சண்டையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஆளை சொல்லியிருக்காரு, நம்ம வந்து ராவோடைய நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியமில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்குவோம், மோதும்போது யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் நியூ ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதன் விளைவாக தான் இப்போ ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் என்ன அட்வான்டேஜ்னா, இது ஒரு ட்ரைபல் கம்பவுண்ட் மேட்ச். நம்ம ஜே ஊசோக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடந்ததில்ல, அந்த மாதிரி யார் வேணாலும் எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த டேபிள் எதில் எடுத்து அடிக்கலாம். டிஸ்குவாலிஃபை மேட்ச் மாதிரி தான், என்ன வேணால் நடத்தலாம், ரிசல்ட் மட்டும் கரெக்டாக நடக்கணும். இதில் சோலோ சிகாவுக்கு ஆதரவாக நிறைய பேர் இருக்கிறாங்க, அவரும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸும் ட்ரைபல் சீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபைனலாக நம்ம சோலோ சிகாவா ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பால் ஹெமன் வந்து இவன் திருடிட்டு போயிட்டான் அப்படிலாம் சொன்னார்ல, அதை கேட்டுக்கிட்டு நான் திருடனா நீங்கள் தான் என்னை பார்த்து ட்ரைபல் சீஃப்னு சொன்னீங்க, சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டு இப்போ திருடன்னா என்ன நியாயம் அது, ரைட் தானே பாஸ், என்ன நியாயம் அது? அதனால் இப்போ சோலோ சிகாவா சொல்லியிருப்பார், எனக்கு ஒரு ராயலான ஒரு வாய்ஸ்மேன் தேவை, ராயலான வாய்ஸ்மேன்னா நீ தான், உன்னை தவிர ராயலான ஆள் யாருமே கிடையாது, நீ எனக்கு அட்வொகேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சோலோ சிகாவா இல்லை நான் மாட்டேன், நான் வந்து ட்ரைபல் சீஃபுக்கு மட்டும்தான் நான் அட்வொகேட்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம சோலோ சிகாவா என்ன சொல்லிட்டாரு, இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டு, யார் தோத்தாங்களோ அவங்கக்கிட்ட நீ இருக்கக்கூடாது, ஜெயிச்சவங்க பக்கம் தான் இருக்கணும், நான் ஒரு ஜெயிச்சுட்டா நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்கோட தான் சோலோ சிகாவுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான மேட்ச் நடக்க போகுது. ஆமாம், இதில் யார் ட்விஸ்ட் அடிப்பா, பாலா ராக்கா இல்லாட்டா பிளட் லைனா, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங் இருக்குல்ல. நான் வந்து இந்த மேட்ச்சில் யார் வெற்றி எதிர்பார்க்குறேன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தன்னைத்தானே ட்ரைபல் சீஃபாக வச்சுட்டு கேட்ட சோலோ சிகாவா ரோமனை மட்டும் வீழ்த்திட்டாரு, அசூர உச்சத்துக்கு போயிடுவார்ல. அதனால் சோலோ சிகாவா மேலேயும் பயமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் யார் வின் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க, சோலோ சிகாவா அல்லது ரோமன் ரெயின்ஸா? சோலோ சிகாவா ஃபேனாக இருந்தால் மறக்காமல் ஓடிசி சோலோன்னு சொல்லுங்கள். ரோமன் ரெயின்ஸாக இருந்தால் ஓடிசி ரோமன் கமெண்ட் பாக்ஸாக கவுண்ட் பண்ணுங்கள். யாருக்கு நிறைய சப்போர்ட் வருதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சோலோக்கு தான் நிறைய வரும்னு நினைக்கிறேன்.